நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் போரேவோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். இயேசு கிறிஸ்துவின் அருமையான சகோதர சகோதரிகளே, அன்று ஆபிரகாமோடு பேசிய கடவுள் ஈசாக் யாக்கோபு வழியாக இஸ்ராயேல் குலத்தோடு உறவாடிய தெய்வம் இறைவாக்கினர்கள் வழியாக இந்த மனித சமுதாயத்தை பாவ வழியிலிருந்து மீட்டெடுப்பதற்காக அவர்களுடைய வாயில் தன்னுடைய வார்த்தையை வைத்த தெய்வம் இன்று தன்னுடைய மகன் இயேசு கிறிஸ்து வழியாக நமக்கு மாபெரும் நற்செய்தியை கொடுத்து பிரசன்னமாயிருக்கின்றார். அவரை உற்று நோக்கி இந்த நாள் மாத்திரமல்ல, இனி வருகின்ற நாட்கள் எல்லாம் நமக்கு ஆசீர்வாதத்தின் நாட்களாய் அமைய வேண்டும் என்று நம்பிக்கையோடு நாம் பாடி ஜெபிப்போமா? அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய் என்று சொல்லி நாம் பாடி ஆண்டவருடைய பிரசன்னத்திற்குள்ளாக நாம் தொடர்ந்து இந்த நேரத்தை செலவழிப்போம். அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய். அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய். உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன் முழு பலத்தோடு. அன்பு கூறுவேன் ஆராதனை 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 ஆராதனை. எபினேசரே எபினேசரே இதுவரையில் உதவி நீரே. எபினேசரே எபினேசரே இதுவரையில் உதவி நீரே. ஐயா இதுவரையில் உதவி நீரே. முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன் முழு
முழு பலத்தோடு அன்பு கூறுவே. ஆராதனை 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 ஆராதனை. எல்ரோயி எல்ரோயி என்னை கண்டீரே நன்றி ஐயா. எல்ரோயி எல்ரோயி என்னை கண்டீரே நன்றி ஐயா. என்னை கண்டீரே நன்றி ஐயா. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே. முழு பலத்தோடு அன்பு கூறுவே. ஆராதனை 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 ஆராதனை. யெகோவா ராஃபா யெகோவா ராஃபா சுகம் தந்தீரே நன்றி ஐயா. யெகோவா ராஃபா யெகோவா ராஃபா சுகம் தந்தீரே நன்றி ஐயா. சுகம் தந்தீரே நன்றி ஐயா. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே. முழு பலத்தோடு அன்பு கூறுவே. ஆராதனை 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 ஆராதனை. அன்பு கூறுவே இன்னும் அதிகமாய். ஆராதிப்பே இன்னும் ஆர்வமாய். அன்பு கூறுவே இன்னும் அதிகமாய். ஆராதிப்பே இன்னும் ஆர்வமாய். உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே. முழு பலத்தோடு அன்பு கூறுவே. ஆராதனை 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 ஆராதனை. ஜெபிப்போம். வாழ்க்கையின் ஏக்கங்கள் எதிர்பார்ப்புகள் தீர வேண்டும் என்று என்றும் எப்பொழுதும் இந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்மோடு துணை இருக்க வேண்டும் என்று ஜெபிப்போமா. எங்களை நேசித்து பாதுகாத்து பராமரித்து வழிநடத்தி வருகிற அன்பின் பரலோக பிதாவே, உம்முடைய அன்பு கரத்தில் அருமையான இந்த சகோதர சகோதரிகளை ஒப்புக் கொடுத்து நாங்கள் ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே, எங்கள் மீது மனமிறங்கும். எங்களுடைய எல்லா தேவைகளையும் நீர் சந்திப்பீராக. உம்முடைய ஆற்றலும் வலிமையும்
இன்று இப்பொழுது எங்களோடு தங்குவதாக. உம்முடைய ஆவியின் வல்லமையினால் எங்களை நிரப்பி இந்த நேரம் முழுவதும் உம்முடைய ஆவியின் அபிஷேகத்தின் நேரமாய் ஆண்டவரே நீர் எங்களுக்கு மாற்றிக் கொடுப்பீராக. இறைவா, உம்முடைய வல்லமை ஆற்றல் பாய்ந்தோட வேண்டும் என்று எங்கள் மீது ஆட்கொண்டு எங்களை வழிநடத்த வேண்டும் என்று என் ஆண்டவரும் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு நேர்ஷமத்திலே கேட்கின்றோம் எங்கள் உயிருள்ள நல்ல தந்தையே, ஆமென். ஜெபம். இயேசுவே, நீர் உயிர் விட்டீர், ஆனால் உம்மிடமிருந்து உயிரின் ஊற்று ஆன்மாக்களுக்காக பீரிட்டெழுந்து அகில உலகிற்காகவும் இரக்கத்தின் கடல் திறக்கப்பட்டது. ஓ வாழ்வின் ஊற்றே, ஆழம் காணா தெய்வீக இரக்கமை, நீர் அகில உலகையும் அரவணைத்து உமது இரக்கம் முழுவதையும் எமீது பொழிதருளும். இயேசு கற்பித்த மனவல்லப ஜெபம். இயேசுவின் இதயத்திலிருந்து எங்களுக்காக இரக்கத்தின் ஊற்றாக வழிந்தோடிய இரத்தமே, தண்ணீரே, உமீது நம்பிக்கை வைத்திருக்கிறேன். இறையிரக்கத்தின் செபமாலை வல்லமையுள்ள மாலை. யாரெல்லாம் இயேசுவினுடைய துன்பகரமான பாடுகளை நினைத்து உச்சரித்து கலந்து கொள்ளுகின்றார்களோ அவர்களுக்கெல்லாம் ஆண்டவர் வலிமையும் ஆற்றலையும் கொடுக்க போகின்றார். ஒப்புக்கொடுப்போம், நம்பிக்கையோடு ஒப்புக்கொடுப்போம். வலிமையின் ஆண்டவர், வல்லமையின் ஆண்டவர் நம்மை கடந்து வர வேண்டும் என்று இந்த ஜெபமாலையில அனைவரும் இணைந்து ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீயோனிடமிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமீன். அருள் மிக பெற்ற மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாக இயேசுவும் ஆசி பெற்றவரே. தூய மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் மிக பெற்ற மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாக இயேசுவும் ஆசி பெற்றவரே. தூய மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் மிக பெற்ற மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாக இயேசுவும் ஆசி பெற்றவரே. தூய மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். நம்பிக்கை அறிக்கை. விண்ணகத்தையும் மண்ணகத்தையும் படைத்த எல்லா வல்ல தந்தையாகிய கடவுளை நம்புகிறேன். அவருடைய ஒரே மகனாகிய இயேசு கிறிஸ்துவை நம்புகிறேன். இவர் தூய ஆவியாரால் கருவுற்று தூய கன்னி மரியாவிடமிருந்து பிறந்தார். போந்தியு பிலாத்தின் அதிகாரத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையப்பட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி 3ஆம் நாள் இறந்தோரிடமிருந்து உயிர் தெழுந்தார். விண்ணகம் சென்று எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளின் வலப்பக்கத்தில் வீற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து வாழ்வோருக்கும் இறந்தோருக்கும் தீர்ப்பு வழங்க மீண்டும் வருவார். தூய ஆவியாரை நம்புகிறேன். தூய கத்தோலிக்க திருச்சபையை நம்புகிறேன். புனிதர்களுடைய சமூக உறவை நம்புகிறேன். பாவ மன்னிப்பை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை நம்புகிறேன். நிலைவாழ்வை நம்புகிறேன். ஆமீன். இந்த முதலாவது 10 மணியில இந்த மனித சமுதாயத்தை அச்சுறுத்தி கொண்டிருக்கின்ற கொரோனா தொற்று நோய் நம்முடைய இந்த உலகத்தை விட்டு நீங்க வேண்டும் என்று, நமக்கு தேவையான தைரியமும் சமாதானமும் கிடைக்க வேண்டும் என்று, பாதிக்கப்பட்டிருக்கின்ற மனிதர்கள் மீண்டு வர வேண்டும் என்று, இனியும் பாதிப்பு ஏற்படாமல் தடுக்கப்பட வேண்டும் என்று, தடுப்பு மருந்து விரைவிலே கண்டுபிடிக்கப்பட வேண்டும் என்று நம்பிக்கையோடு இந்த 10 மணியில் இணைந்து ஜெபிப்போம். நித்திய பிதாவே, எமது பாவங்களுக்காகவும் உலகின் பாவங்களுக்காகவும் பரிகாரம் செய்யும்படியாக
உமது நேசகுமரனாகிய எமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலையும் இரத்தத்தையும் ஆன்மாவையும் தெய்வீகத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். பரிசுத்த தேவனே, வல்லமைமிக்க பரிசுத்த தேவனே, நித்திய பரிசுத்த தேவனே, எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். பரிசுத்த தேவனே, வல்லமைமிக்க பரிசுத்த தேவனே, நித்திய பரிசுத்த தேவனே, எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். பரிசுத்த தேவனே, வல்லமைமிக்க பரிசுத்த தேவனே, நித்திய பரிசுத்த தேவனே, எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். ஆண்டவரிடம் மன்னிப்பு வேண்டியவர்களாக என்னை மன்னித்தருளும் என்று சொல்லி பாடி நம்முடைய பாவங்களுக்கு மன்னிப்பை கேட்டு சமாதானத்தை பெற்றுக்கொள்வோம். மன்னிப்பாயா, மன்னிப்பாயா, மன்னவனே என்னை மன்னிப்பாயா. மன்னிப்பாயா, மன்னிப்பாயா, மன்னவனே என்னை மன்னிப்பாயா. இந்த இரண்டாவது 10 மணியில சிறப்பாக இந்த தொற்று நோய் போராட்ட களத்தில் சிறப்பாக பணியாற்றி கொண்டிருக்கின்ற மருத்துவர்கள், செவிலியர்கள், சுகாதார பணியாளர்கள் அனைவரையும் ஒப்புக் கொடுப்போம். இன்றைக்கு எண்ணிக்கை கூடிக்கொண்டே போகின்ற இந்த சமயத்திலே இந்த தொற்று நோய் ஒருவேளை இவர்களுக்கும் பாதிப்பை ஏற்படுத்தலாம் என்ற அச்சமும் பயமும் இருந்தாலும் அதையும் தாண்டி இந்த மனித சமுதாயத்தை விடுவிக்க வேண்டும். இந்த தொற்று நோயினுடைய பிடியிலிருந்து காத்து அவர்களுக்கு நல்ல சுகத்தை பெற்றுத்தர வேண்டும் என்று சொல்லி போராடி கொண்டிருக்கின்ற இவர்களுக்கு இறைவன் துணை இருக்க வேண்டும் என்று, அவருடைய அருட்கர ஆசீர் எப்பொழுதும் இருக்க வேண்டும் என்று, இவர்கள் எடுக்கின்ற எல்லா முயற்சிகளிலும் முடிவுகளிலும் ஆலோசனைகளை இறைவன் கொடுத்து இவர்களுக்கு வெற்றியை கொடுக்க வேண்டும் என்று, இன்னும் தடுப்பு மருந்துல ஆராய்ச்சியில் ஈடுபட்டு இருக்கின்ற மருத்துவர்கள் விரைந்து அதனை கண்டுபிடிக்க ஆண்டவர் அவர்களுக்கு ஆலோசனைகளை கொடுக்க வேண்டும் என்று நம்பிக்கையோடு இந்த 10 மணியில் செபிப்போம். நித்திய பிதாவே, எமது பாவங்களுக்காகவும் உலகின் பாவங்களுக்காகவும் பரிகாரம் செய்யும்படியாக உமது நேசகுமாரனாகிய எமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலையும் இரத்தத்தையும் ஆன்மாவையும் தெய்வீகத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள்
மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். பரிசுத்த தேவனே, வல்லமை மிக்க பரிசுத்த தேவனே, நித்திய பரிசுத்த தேவனே, எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். பரிசுத்த தேவனே, வல்லமை மிக்க பரிசுத்த தேவனே, நித்திய பரிசுத்த தேவனே, எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். பரிசுத்த தேவனே, வல்லமை மிக்க பரிசுத்த தேவனே, நித்திய பரிசுத்த தேவனே, எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். மன்னிப்பாயா, மன்னிப்பாயா, மன்னவனே என்னை மன்னிப்பாயா. மன்னிப்பாயா, மன்னிப்பாயா, மன்னவனே என்னை மன்னிப்பாயா. இந்த 3வது 10 மணியில சிறப்பாக வீழ்ந்து போயிருக்க நம்முடைய பொருளாதாரத்திற்காக, நம்முடைய தேசத்தினுடைய வளர்ச்சிக்காக ஒப்புக்கொடுப்போம். இன்றைக்கு அன்றாட கூலி வேலை செய்கின்றவர்கள் வேலை வாய்ப்பு இல்லாமல் அவதிப்பட்டு உணவிற்கு வழி இல்லாமல் திண்டாடக்கூடிய ஒரு சூழல் உருவாகி இருக்கின்றது. பல தொழில்கள் நஷ்டமடைந்திருக்கின்றன. இன்றைக்கு சரியான முறையான ஒரு பகிர்வு இல்லாததுனால எத்தனையோ குடும்பங்கள் வாழ்வாதாரத்தை இழந்து தத்தளித்துக் கொண்டிருக்கின்றன. இனி அடுத்தது என்ன செய்யறதுன்னு தெரியாம ஒரு விதத்தில் சொல்ல போன நடுத்தருவில் நின்று கொண்டிருக்கின்றார்கள். ஆண்டவரே, இவர்களை நீர் கருணையோடு கண்ணோக்கும் என்று சொல்லி அவர்கள் அத்தனை பேரையும் ஒப்புக்கொடுப்போம். அதே போல் இன்றைக்கு பல்வேறு விதமான சட்ட வரைவுகள் இன்றைக்கு பாராளுமன்றத்தில் அரங்கேற்றம் செய்யப்பட்டு கொண்டிருக்கின்றன. விவசாயிகளை இன்னலுக்கு உள்ளாக்குகின்ற பல சட்ட மசோதாக்கள் இன்றைக்கு அரங்கேற்றம் செய்யப்பட்டிருக்கின்றன. கல்விக் கொள்கை இன்றைக்கு அடிமைத்தனத்தை வலியுறுத்துகின்ற கல்விக் கொள்கையாக கொஞ்சம் கொஞ்சமாக மாறிக்கொண்டிருக்கிறது. மொழிவாரி அடிமைத்தனம், அதே போல பாசிச சக்தியினுடைய ஆதிக்கம், இவை அனைத்தும் இன்றைக்கு கல்விக் கொள்கையில் புகுத்தப்பட்டு கொண்டிருக்கின்றன. எனவே இன்றைக்கு இறைவன் இப்படிப்பட்ட தவறான வழிநடத்துதல்களை எல்லாம் முறியடித்து நியாயமான உண்மையான கொள்கைகளும் ஆட்சியும் இருக்க வேண்டும் என்று சொல்லி நம்பிக்கையோடு இந்த 10 மணியில் நாம் இணைந்து மன்றாடுவோம். நித்திய பிதாவே, எமது பாவங்களுக்காகவும் உலகின் பாவங்களுக்காகவும் பரிகாரம் செய்யும்படியாக உமது நேசகுமாரனாகிய எமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலையும் இரத்தத்தையும் ஆன்மாவையும் தெய்வீகத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து
எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். பரிசுத்த தேவனே, வல்லமைமிக்க பரிசுத்த தேவனே, நித்திய பரிசுத்த தேவனே, எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். பரிசுத்த தேவனே, வல்லமைமிக்க பரிசுத்த தேவனே, நித்திய பரிசுத்த தேவனே, எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். பரிசுத்த தேவனே, வல்லமைமிக்க பரிசுத்த தேவனே, நித்திய பரிசுத்த தேவனே, எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். மன்னிப்பாயா, மன்னிப்பாயா, மன்னவனே என்னை மன்னிப்பாயா. மன்னிப்பாயா, மன்னிப்பாயா, மன்னவனே என்னை மன்னிப்பாயா. இந்த 4வது 10 மணியில இரக்கத்தின் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி ஒப்புக்கொண்டிருப்போம். கடந்த 12 ஆண்டுகளுக்கு மேலாக முன்வைக்கப்பட்டிருக்கின்ற விண்ணப்பத்தை இறைவன் நம்முடைய போராட்டத்தின் வழியாக, நம்முடைய ஒருங்கிணைப்பின் வழியாக, நம்முடைய ஒரு கூட்டு முயற்சியின் வழியாக இன்றைக்கு நிறைவேற்றி கொண்டிருக்கின்றார். குடிதண்ணீருக்காக போராடினோம், வலது வாய்க்கால் திட்டத்திற்காக போராடினோம். ஒரு நாள் அல்ல, 2 நாள் அல்ல, பல நாட்கள் உண்ணாவிரதத்தோடு கூடிய போராட்டம். ஆயிரக்கணக்கான நம்முடைய மக்கள் கலந்து கொண்டார்கள். எத்தனையோ போராட்டம், அதனுடைய இழப்பு, தியாகம் என்று சொல்லி அவமானம், அசிங்கம் இவற்றையெல்லாம் கடந்து இன்றைக்கு வந்ததனுடைய விளைவு இறைவன் இந்த காரியங்களை இன்றைக்கு நிறைவேற்றி கொடுத்து கொண்டிருக்கின்றார். குடிதண்ணீரை இன்றைக்கு 100% நம்முடைய பகுதிக்கு கொடுத்து யாரையும் கையேந்த விடாமல் கடவுள் காப்பாற்றி இருக்கின்றார். எனவே இந்த இரக்கத்தின் ஆண்டவர்கிட்ட வைக்கப்பட்ட எந்த ஒரு விண்ணப்பமும் வீண் போகாது என்பதை நிரூபித்திருக்கின்றார். எனவே அவருக்கு நன்றி செலுத்துவோம். ஆண்டவருடைய அருட்கரம் தான் எத்தனையும் செய்திருக்கின்றது. அதே போல வலது வாய்க்கால் திட்டத்திற்காக கண்ணீரோடு எத்தனையோ இறையிறக்க செபத்துல, திருப்பலியில நாம் வேண்டிக் கொண்டோம். இத்தனை வருடங்களாக வேண்டியதனுடைய விளைவின்றைக்கு அந்த திட்டம் 262 கோடி ரூபாயில டெண்டர் வைக்கப்பட்டு அதனுடைய காரியங்கள் துவங்கப்பட இருக்கின்றன. இத்தனைக்கும் இது இரக்கத்தின் ஆண்டவர் தான் அடித்தளமும் அடிப்படை காரணமும். எனவே இந்த இரக்கத்தின் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். அதே போல வலது வாய்க்கால் திட்டத்தில் இனியும் நீட்டப்பட வேண்டிய பகுதியான 2வது பகுதி வரட்டையாறிலிருந்து வேலந்தாவளம் வரைக்கும் இன்னைக்கும் அதற்கும் நிதியை பெற்றுக் கொடுத்திருக்கின்றார். எனவே இப்படி அடுக்கடுக்காய் நம்முடைய மக்களுக்கு எண்ணற்ற நன்மைகளை செய்து கொண்டிருக்கின்ற இரக்கத்தின் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தியவர்களாகவும், அதே சமயத்தில் இந்த திட்டங்கள் அனைத்தும் தாமதமின்றி உடனடியாக நடைபெற வேண்டும் என்றும், மக்கள் நல்ல வாழ்க்கையை, வாழ்வாதாரத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று நம்பிக்கையோடு நாம் ஜெபிப்போம். நித்திய பிதாவே, எமது பாவங்களுக்காகவும் உலகின் பாவங்களுக்காகவும் பரிகாரம் செய்யும்படியாக உமது நேசகுமாரனாகிய எமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலையும் இரத்தத்தையும் ஆன்மாவையும் தெய்வீகத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம்.
இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். பரிசுத்த தேவனே, வல்லமை மிக்க பரிசுத்த தேவனே, நித்திய பரிசுத்த தேவனே, எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். பரிசுத்த தேவனே, வல்லமை மிக்க பரிசுத்த தேவனே, நித்திய பரிசுத்த தேவனே, எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். பரிசுத்த தேவனே, வல்லமை மிக்க பரிசுத்த தேவனே, நித்திய பரிசுத்த தேவனே, எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். மன்னிப்பாயா, மன்னிப்பாயா, மன்னவனே என்னை மன்னிப்பாயா. மன்னிப்பாயா, மன்னிப்பாயா, மன்னவனே என்னை மன்னிப்பாயா. இந்த 5வது 10 மணியில அனைவரும் முழந்தால் படியிட்டவர்களாக ஜெபமாலை உயர்த்தி பிடித்துக் கொண்டு இரு கரங்களையும் விரித்து நம்பிக்கையோடு நாம் ஜெபிக்க இருக்கின்றோம். இன்றைக்கு நம்முடைய உள்ளத்தின் ஆழத்தில் இருக்கின்ற அத்தனை விண்ணப்பங்களையும் வெளிப்படுத்த முடியாத அத்தனை உணர்வுகளையும் மன்றாட்டுகளையும் இந்த இரக்கத்தின் ஆண்டவருடைய பாதத்தில் ஒப்புக்கொண்டோம். எல்லாவற்றையும் உற்று கேட்கின்ற தெய்வமாக இருக்கின்றார். அதே போல இன்றைக்கு இந்த சமுதாயத்தை, நம்முடைய மக்களை துரோகிக்க நினைக்கின்ற அந்த சக்திகள் மனம் மாற வேண்டும் என்று, அந்த சக்திகள் அழிக்கப்பட்டு அந்த மனிதர்கள் மனம் மாறி இந்த சமுதாயத்தோடு ஒட்டி நிற்க வேண்டும் என்று, அவருடைய அந்த துரோக சிந்தனை, கட்சி சார்ந்த சிந்தனைகள், இன்னும் பல்வேறு விதமான பிளவுகளையும் பிரிவுகளையும் ஏற்படுத்த துடித்துக் கொண்டிருக்கின்ற ஒரு சூழல், இவை அனைத்தும் மறைந்து இவர்கள் மீண்டும் இந்த சமுதாயத்தோடு ஒட்டி நிற்க வேண்டும் என்று நம்பிக்கையோடு நாம் ஜெபிப்போம். நித்திய பிதாவே, எமது பாவங்களுக்காகவும் உலகின் பாவங்களுக்காகவும் பரிகாரம் செய்யும்படியாக உமது நேசகுமாரனாகிய எமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலையும் இரத்தத்தையும் ஆன்மாவையும் தெய்வீகத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும்.
இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். பரிசுத்த தேவனே, வல்லமை மிக்க பரிசுத்த தேவனே, நித்திய பரிசுத்த தேவனே, எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். பரிசுத்த தேவனே, வல்லமை மிக்க பரிசுத்த தேவனே, நித்திய பரிசுத்த தேவனே, எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். பரிசுத்த தேவனே, வல்லமை மிக்க பரிசுத்த தேவனே, நித்திய பரிசுத்த தேவனே, எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். மன்னிப்பாயா என்று சொல்லி நாம் கேட்டோம். இப்பொழுது மன்னிக்கின்ற தெய்வம் நமக்கு முழு மன்னிப்பையும் கொடுக்கின்றார் என்ற அந்த ஆழமான நம்பிக்கையோடு மன்னிக்கின்றேன் என்று சொல்லி மன்னிக்கின்ற அந்த தெய்வமே நமக்கு பதில் கொடுப்பதைப் போல நாம் பாடி ஜெபிப்போமா? மன்னிக்கின்றே மன்னிக்கின்றே என் மகனே, எப்போதும் மன்னிக்கின்றே. மன்னிக்கின்றே மன்னிக்கின்றே என் மகளே, எப்போதும் மன்னிக்கின்றே. மன்னிக்கின்றே மன்னிக்கின்றே என் மகளே, எப்போதும் மன்னிக்கின்றே. மன்னிக்கின்றே மன்னிக்கின்றே என் மகளே, எப்போதும் மன்னிக்கின்றே. இயேசுவின் உதவியை வேண்டி ஜெபம். இரக்கமுள்ள இயேசுவே, உம்மை நாங்கள் விசுவசிக்கிறோம், உம்மில் நம்பிக்கை வைக்கிறோம். எங்கள் பலவீனத்திலும் இயலாமையிலும் எங்களுக்கு உதவியாக வாரும். உம்மை அனைவரும் அறிந்து நேசிக்கும்படி செய்ய எங்களுக்கு வரம் தாரும். அணை கடந்த உமது அன்பில் நம்பிக்கை வைக்கவும், உமது மகிமைக்காகவும் எங்கள் மீட்புக்காகவும் உலகிலும் எம்மிலும் உள்ள தீய சக்திகளை முறியடிக்கவும் எமக்கு வரமருளும். ஆமீன். ஆன்மாக்களுக்காக ஜெபம். ஆண்டவரே, உமது எல்லையற்ற அன்பினால் எல்லா பாவிகளையும் மன்னித்து உமது நீதியின் வழியில் நடத்திச் செல்லும். இவர்களையும் இவர்களை சார்ந்தவர்களையும் தீமையின் கொடுமையினின்று பாதுகாத்தருளும். தீமை செய்த அனைவரையும் மீட்டருளும். இறைவனின் இரக்கம் அவர்கள் மேல் இருப்பதாக. என் தேவனே, எனது இறைவனும் என் அனைத்துமானவரே, என் இயேசுவே, இரக்கமாயிரும். இயேசு கிறிஸ்துவே, இரக்கத்தின் அரசே, நான் உம்மில் நம்பிக்கை வைக்கிறேன். இயேசு மரிசூசை, நான் உங்களை அன்பு செய்கிறேன். ஆன்மாக்களை மீட்டருளுங்கள். ஆமீன். இன்றைய தினம் மனுக்குளம் முழுவதையும் ஒப்புக் கொடுப்போம். பாவிகள் என்ற நிலையில நம்மை ஒப்புக் கொடுத்து ஜெபிப்போம். சொல்லுகின்ற ஜெபத்தை திருப்பி சொல்லுவோம். இரக்கம் நிறைந்த இயேசுவே, இரக்கம் நிறைந்த இயேசுவே, எங்களுக்கு இரக்கமும் மன்னிப்பும் அளிப்பவரே, எங்களுக்கு இரக்கமும் மன்னிப்பும் அளிப்பவரே, எமது பாவங்களை பாராமல் எமது பாவங்களை பாராமல் உமது அளவற்ற நன்மைத்தனத்தில் உமது அளவற்ற நன்மைத்தனத்தில் நாங்கள் கொண்டுள்ள நம்பிக்கையை பாரும். நம்பிக்கையை பாரும். கருணை மிகுந்த உமது இதய இல்லத்தில் எங்களை ஏற்றுக்கொள்ளும். எவரும் அதிலிருந்து பிரிந்து போக விடாதேயும். பரம திருத்துவத்தில் பிதாவோடும் தூய ஆவியோடும் உம்மை பிணைக்கும் அன்பின் பேரால் உம்மை இறந்து மன்றாடுகின்றோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல
எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனைக்குட்படுத்தாதையும், தீயோனிடமிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. தூய மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சிமை உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். திருப்பிச் சொல்லுவோம். நித்திய பிதாவே, நித்திய பிதாவே, உமது திருக்குமாரனும் உமது திருக்குமாரனும் எமது ஆண்டவருமாகிய எமது ஆண்டவரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் இயேசு கிறிஸ்துவின் இரக்கம் நிறைந்த இதயத்திலே நம்பிக்கை வைத்துள்ள மனுக்குலத்தின் மீதும் சிறப்பாக பாவிகள் மீதும் உமது கருணை கண்களை திருப்பி அருளும். அவரது துயரம் நிறைந்த பாடுகளை பார்த்து எங்களுக்கு உமது இரக்கத்தை காட்டியருளும். எல்லாம் வல்ல உமது இரக்கத்தை என்றென்றும் போற்றுவோமாக. ஆமென். இறை இரக்கத்தின் மன்றாட்டு மாலை. ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை நன்றாக கேட்டருளும். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவாகிய சர்வேஸ்ரா, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகத்தை மீட்டு ரட்சித்த சுதனாகிய சர்வேஸ்ரா, எங்கள் மேல் இரக்கமாயிரும். பரிசுத்த ஆவியாகிய சர்வேஸ்ரா, எங்கள் மேல் இரக்கமாயிரும். அதி பரிசுத்த திருத்துவமாயிருக்கிற ஏக சர்வேஸ்ரா, எங்கள் மேல் இரக்கமாயிரும். சகலமும் படைக்கப்பட காரணமாயிருந்த இரக்கத்தின் அரசராகிய இயேசுவே, இயேசுவே உம்மில் நம்பிக்கை வைக்கிறோம். பரலோக அரபிகளை படைக்க காரணமாயிருந்த இரக்கத்தின் அரசராகிய இயேசுவே, இயேசுவே உம்மில் நம்பிக்கை வைக்கிறோம். ஒன்றுமில்லாமையிலிருந்து எங்களை உருவாக்க காரணமாயிருந்த இரக்கத்தின் அரசராகிய இயேசுவே, இயேசுவே உம்மில் நம்பிக்கை வைக்கிறோம். கடவுளின் சர்வ வல்லமையை மானிடருக்கு வெளிப்படுத்த காரணமாயிருந்த இரக்கத்தின் அரசராகிய இயேசுவே, இயேசுவே உம்மில் நம்பிக்கை வைக்கிறோம். உலகம் முழுவதையும் பரிபாலிக்கும் இரக்கத்தின் அரசராகிய இயேசுவே, இயேசுவே உம்மில் நம்பிக்கை வைக்கிறோம். மகா பரிசுத்த திருத்துவத்தின் பரம ரகசியத்தை எங்களுக்கு வெளிப்படுத்த காரணமாயிருந்த இரக்கத்தின் அரசராகிய இயேசுவே, இயேசுவே உம்மில் நம்பிக்கை வைக்கிறோம். உலகத்தை மீட்க காரணமாயிருந்த இரக்கத்தின் அரசராகிய இயேசுவே, இயேசுவே உம்மில் நம்பிக்கை வைக்கிறோம். எங்களை தினமும் அர்ச்சிக்கும் இரக்கத்தின் அரசராகிய இயேசுவே, இயேசுவே உம்மில் நம்பிக்கை வைக்கிறோம். எங்களுக்கு நித்திய வாழ்வை அருள காரணமாயிருந்த இரக்கத்தின் அரசராகிய இயேசுவே, இயேசுவே உம்மில் நம்பிக்கை வைக்கிறோம். நாங்கள் அடையவிருக்கும் தண்டனைகளிலிருந்து எங்களை காப்பாற்றி வர காரணமாயிருந்த இரக்கத்தின் அரசராகிய இயேசுவே, இயேசுவே உம்மில் நம்பிக்கை வைக்கிறோம். பாவச் சேற்றிலிருந்து எங்களை மீட்டு கைதூக்க காரணமாயிருந்த இரக்கத்தின் அரசராகிய இயேசுவே, இயேசுவே உம்மில் நம்பிக்கை வைக்கிறோம். மனித அவதாரத்தையும் பாடுகளையும் மரணத்தையும் ஏற்றுக்கொள்ள காரணமாயிருந்த இரக்கத்தின் அரசராகிய இயேசுவே, இயேசுவே உம்மில் நம்பிக்கை வைக்கிறோம். சகலருக்கும் எப்பொழுதும் எல்லா இடங்களிலும் உதவியளிக்க காரணமாயிருந்த இரக்கத்தின் அரசராகிய இயேசுவே, இயேசுவே உம்மில் நம்பிக்கை வைக்கிறோம். உமது அருட்கொடைகளை முன்னதாகவே எங்களுக்கு அருள காரணமான இரக்கத்தின் அரசராகிய இயேசுவே, இயேசுவே உம்மில் நம்பிக்கை வைக்கிறோம். தெய்வீக பரம ரகசியங்களை எங்களுக்கு வெளிப்படுத்தி துலங்கச் செய்த இரக்கத்தின் அரசராகிய இயேசுவே, இயேசுவே உம்மில் நம்பிக்கை வைக்கிறோம். சத்திய திருச்சபையை ஸ்தாபித்த இரக்கத்தின் அரசராகிய இயேசுவே, இயேசுவே உம்மில் நம்பிக்கை வைக்கிறோம். அருட்சாதனங்களை ஏற்படுத்திய இரக்கத்தின் அரசராகிய இயேசுவே, இயேசுவே உம்மில் நம்பிக்கை வைக்கிறோம். ஞானஸ்நானத்திலும் பச்சாதாபத்திலும் இரக்கத்தை அருளும் இரக்கத்தின் அரசராகிய இயேசுவே, இயேசுவே உம்மில் நம்பிக்கை வைக்கிறோம். திவ்ய நற்கருணையிலும் குருத்துவத்திலும் இறை இரக்கத்தை தந்தருளிய இரக்கத்தின் அரசராகிய இயேசுவே, இயேசுவே உம்மில் நம்பிக்கை வைக்கிறோம். பாவிகளை மனம் திருப்புவதில் இறை இரக்கத்தை காண்பிக்கும் இரக்கத்தின்
இரக்கத்தின் அரசராகி இயேசுவே இயேசுவே உம்மில் நம்பிக்கை வைக்கிறோம். அவி விசுவாசிகள் ஒளி பெறுவதில் இறை இரக்கத்தை காண்பிக்கும் இரக்கத்தின் அரசராகி இயேசுவே இயேசுவே உம்மில் நம்பிக்கை வைக்கிறோம். நீதிமான்களின் அர்ச்சிப்பில் இறை இரக்கத்தை வெளிப்படுத்தும் இரக்கத்தின் அரசராகி இயேசுவே இயேசுவே உம்மில் நம்பிக்கை வைக்கிறோம். உமது திருக்காயங்களிலிருந்து சுரந்தோடிய இரத்தத்தின் வழியாக இறை இரக்கத்தை வெளிப்படுத்திய இரக்கத்தின் அரசராகி இயேசுவே இயேசுவே உம்மில் நம்பிக்கை வைக்கிறோம். உமது மகா பரிசுத்த திரு இருதயத்திலிருந்து சுரக்கும் இரத்தத்தினால் எங்களை புனிதப்படுத்திய இரக்கத்தின் அரசராகி இயேசுவே இயேசுவே உம்மில் நம்பிக்கை வைக்கிறோம். இரக்கத்தின் தாயாகி புனித மரியாளை எங்களுக்கு தாயாக தர காரணமாயிருந்த இரக்கத்தின் அரசராகி இயேசுவே இயேசுவே உம்மில் நம்பிக்கை வைக்கிறோம். நோயாளிகளுக்கும் துன்பப்படுவோருக்கும் ஆறுதலான இரக்கத்தின் அரசராகி இயேசுவே இயேசுவே உம்மில் நம்பிக்கை வைக்கிறோம். நொறுங்கிய இதயங்களுக்கு ஆறுதலான இரக்கத்தின் அரசராகி இயேசுவே இயேசுவே உம்மில் நம்பிக்கை வைக்கிறோம். கதிகலங்கி தவிக்கும் ஆன்மாக்களின் ஆறுதலான இரக்கத்தின் அரசராகி இயேசுவே இயேசுவே உம்மில் நம்பிக்கை வைக்கிறோம். மரிப்போரின் அடைக்கலமாகி இரக்கத்தின் அரசராகி இயேசுவே இயேசுவே உம்மில் நம்பிக்கை வைக்கிறோம். உத்தரிக்கிற ஸ்தலத்து ஆன்மாக்களின் ஆறுதலான இரக்கத்தின் அரசராகி இயேசுவே இயேசுவே உம்மில் நம்பிக்கை வைக்கிறோம். சகல புனிதர்களின் பரலோக ஆனந்தமாகி இரக்கத்தின் அரசராகி இயேசுவே இயேசுவே உம்மில் நம்பிக்கை வைக்கிறோம். மீட்கப்பட்டவர்களின் பரலோக ஆனந்தமாகி இரக்கத்தின் அரசராகி இயேசுவே இயேசுவே உம்மில் நம்பிக்கை வைக்கிறோம். அற்புதங்களின் வற்றாத துணையாகி இரக்கத்தின் அரசராகி இயேசுவே இயேசுவே உம்மில் நம்பிக்கை வைக்கிறோம். உலகின் பாவங்களை போக்குகிற தேவ செம்மறி புருவையாகி இயேசுவே எங்கள் மேல் தயவாயிரும். உலகின் பாவங்களை போக்குகிற தேவ செம்மறி புருவியாகி இயேசுவே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். உலகின் பாவங்களை போக்குகிற தேவ செம்மறி புருவியாகி இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஆண்டவருடைய இரக்கங்கள் அவருடைய சகல படைப்புகள் பேரிலும் உள்ளன. ஆதலால் ஆண்டவருடைய இரக்கத்தை என்றென்றைக்கும் பாடுவேன். ஜெபிப்போமாக. மகா தயை நிறைந்த இறைவா, இரக்கத்தின் தந்தையே, ஆறுதலின் தேவனே, உமிழ் விசுவாசமும் நம்பிக்கையும் கொண்ட ஆன்மாக்கள் மீது இரக்கம் கொண்டீரே. உமது அளவற்ற இரக்கத்தை குறித்து எங்கள் பேரில் உமது கருணை கண்களை துருப்பியருளும். இத்துன்ப உலகில் எங்களுக்கு நேரிடும் சோதனைகளிலும் உமக்கு பிரமாணிக்கமாயிருக்க உமது இரக்கத்தின் அருட்கொடைகளை எங்கள் மீது நிறைய பொழிந்தருளும். என்றும் வாழ்பவரும் எல்லாம் வல்லவருமாகிய எங்களாண்டவராக இயேசு கிறிஸ்துவின் திருமுகத்தை பார்த்து எங்களுக்கு தந்தருளும். ஆமென். புனித பவுசினாவின் மன்றாட்டினால் வரங்களை அடைய வல்லமையுள்ள நவநாள் ஜெபம். இயேசுவே, உமது அடியாளாகிய புனித பவுசினாவை உமது எல்லையற்ற இரக்கத்தின் பக்தியால் நிரப்பினீரே. உமக்கு திருவுளமானால் அவரது மன்றாட்டின் வழியாக நான் இறைஞ்சி கேட்கும் இவ்வரத்தை எனக்கு தந்தருளும். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக மௌனமாக மன்றாடுவோம். எனது பாவங்களினால் உமது இரக்கத்திற்கு நான் அருகதையற்றவனானேன். ஆனால் புனித பவுசினாவின் தியாகத்தையும் தன்மறுப்பையும் பார்த்து அவரது மன்றாட்டின் வழியாக குழந்தைக்குரிய நம்பிக்கையோடு நான் உம்மிடம் கேட்கும் விண்ணப்பத்தை எனக்கு அருளி அவரது புனித வாழ்வுக்கு சம்பாவனை அளிப்பீராக. ஆமென். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஆசீர்வாதத்தின் நேரம் இது. எனவே அனைவரும் முழந்தாள் படியிட்டு நம்முடைய உள்ளத்தினுடைய எல்லா உணர்வுகளையும் கொட்டி தீர்ப்போம். சந்தோஷம், சங்கடம், இன்பம், துன்பம், நம்முடைய உள்ளத்தில் தோன்றிய நெருக்கடி, கஷ்டம், இன்னும் எத்தனையோ காரியங்கள் இருக்கலாம். எல்லாவற்றையும் ஒப்புக்கொடுப்போம். ஆண்டவர் தாமே நம்மை காத்துக்கொள்வார் என்ற நம்பிக்கையோடு அவரோடு இருப்பது மாத்திரமே நம்முடைய உள்ளத்தினுடைய ஏக்கமாகவும் எதிர்பார்ப்பாகவும் அமைய வேண்டும் என்று நம்முடைய இதயத்தில் இருக்கின்ற எல்லா சுமைகளையும் அவர்தாமே உற்று நோக்க வேண்டும் என்று நம்பிக்கையோடு நாம் பாடி இந்த ஜெபத்தில் கலந்து கொள்வோமா?
உம்மோடு இருப்பதுதான் உள்ளத்தின் வாஞ்சையா, உம் சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கமையா. உம்மோடு இருப்பதுதான் உள்ளத்தின் வாஞ்சையா, உம் சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கமையா. ஏசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளே. ஏசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளே. எனக்காக யாவையும் செய்பவரே, செய்து முடிப்பவரே. எனக்காக யாவையும் செய்பவரே, செய்து முடிப்பவரே. என் பாரங்கள் என் சுமைகள், என் பாரங்கள் என் சுமைகள் உம் பாதத்தில் இறக்கி வைத்தே, உம் பாதத்தில் இறக்கி வைத்தே. ஏசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளே. ஏசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளே. இரக்கமும் உருக்கமும் நீடிய சாந்தமும் கிருபையும் உள்ளவரே. இரக்கமும் உருக்கமும் நீடிய சாந்தமும் கிருபையும் உள்ளவரே. என் ஜீவனை அழிவில் நின்று, என் ஜீவனை அழிவில் நின்று மீட்டவரே. என் மேய்ப்பரே மீட்டவரே, என் மேய்ப்பரே. ஏசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளே. ஏசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளே. உம்மோடு இருப்பதுதான் உள்ளத்தின் வாஞ்சையா, உம் சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கமையா. உம்மோடு இருப்பதுதான் உள்ளத்தின் வாஞ்சையா, உம் சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கமையா. இதயத்தின் ஏக்கமையா. வல்லமையின் தெய்வமே, ஆற்றலோடு எங்களை வழிநடத்தி கொண்டிருக்கின்ற அதிசயத்தின் தெய்வமே, உம்முடைய பாதத்தில் முழந்தாள் படியிட்டு செபித்துக் கொண்டிருக்கின்றோம். எங்களுடைய உள்ளத்து வேதனைகளை எல்லாம் கொட்டி தீர்ப்பதற்காக உம்மை தேடி வந்திருக்கின்றோம் ஆண்டவரே.
எங்களை பொறுப்பெடுத்துக் கொள்ளும். ஆண்டவரே, இன்றைக்கு தாங்க முடியாத பாரங்களை, சுமக்க முடியாத சுமைகளையும், உள்ளத்துல காயங்களையும் வேதனைகளையும் தாங்கி வந்திருக்கின்றோம். இறைவா, இரக்கத்தின் தெய்வமே, எங்களை ஆசீர்வதிப்பீராக. எங்களோடு தங்கும் ஆண்டவரே, எங்களோடு தங்கும். குடும்பத்தில் நிம்மதியை கொண்டு தரணும். எங்களுடைய குடும்பத்தில் நிம்மதி கிடைப்பதாக. வேதனைகள் அனைத்திலிருந்தும் எங்களுடைய குடும்பத்தை விடுவிப்பீராக. ஒருவர் ஒருவரை புரிந்து ஏற்றுக்கொண்டு சந்தோஷமாய் சமாதானமாய் வாழ உதவி செய்தருளும் ஆண்டவரே. எங்களுடைய உள்ளத்தில் இருக்கின்ற எல்லா காரியங்களையும் நீர் அறிந்தவராக இருக்கின்றீர். இன்னைக்கு கடன் பிரச்சனை ஒரு பக்கம், பொருளாதார நெருக்கடி, திருமண காரியம் நடக்கல, வரன் அமையல, குழந்தை பாக்கியம் 5 வருஷம் 10 வருஷம் ஆகி கிடைக்கலையேன்னு சொல்லி கண்ணீர் விட்டு கொண்டிருக்கின்ற தம்பதியர், ஐயோ எனக்கு செய்வன வச்சுட்டாங்களோன்னு பயத்தோடு அச்சத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற சகோதர சகோதரிகள், குடி பிரச்சனைக்கு அடிமையாகி குடிச்சு குடிச்சு குடும்பத்தை சீரழிச்சு தன்னையும் தன்னுடைய உடம்பையும் கெடுத்து குடும்பத்துடைய மானம் மரியாதை எல்லாத்தையும் சுக்கு நூறாக்கி விட்டு இன்றைக்கு வேதனைப்பட்டுக் கொண்டிருக்கின்ற குடும்பங்கள் ஒவ்வொன்றையும் ஒப்புக்கொண்டு தொடும் உம்முடைய வல்லமையின் கரம் தொடுவதாக, எல்லோரையும் கடந்து வருவதாக ஆண்டவரே. ஆசீர்வதியும், ஆசீர்வதியும் தெய்வமே. எங்களை நீர் பொறுப்பெடுத்துக் கொள்வீராக. இன்றைக்கு நன்றி கூறி ஜெபித்துக் கொண்டிருக்கின்றோம். எங்களுடைய தேவைகளை எல்லாம் நிறைவேற்றியதற்காக நன்றி கூறி ஜெபித்துக் கொண்டிருக்கின்றோம். எங்களை ஏற்றுக்கொள்ளும் ஆண்டவரே, எங்களை ஏற்றுக்கொள்ளும். நீர் கருணையோடு ஒவ்வொரு சகோதர சகோதரியும் உற்று நோக்கி அவர்களுக்கு சமாதானத்தை கொடுத்து அவர்களுக்கு தேவையான ஆலோசனைகளையும் வழிநடத்துதலையும் கொடுப்பீராக. தொட்டு மாட்டார எங்கள் மீது மனம் இறங்கும், இந்த பகுதியின் மீது மனம் இறங்கும், இந்த பகுதி மக்கள் மீது மனம் இறங்கும், இங்கு வாழுகின்ற சமுதாயங்களின் மீது மனம் இறங்கும். ஆண்டவரே, நல்ல வளர்ச்சி திட்டங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற வேளையில் தொடர்ந்து இது நடைபெற நீர்தாமே உதவி செய்வீராக. ஆற்றல் எங்களோடு தங்குவதாக. உடைய ஆற்றல் எங்களை கடந்து வர வேண்டும். இன்னும் கொரோனா தொற்று நோய் எங்களை விட்டு அகல வேண்டும் என்று நம்பிக்கையோடு செபிக்கின்றோம். எங்கள் ஒவ்வொருவருடைய நம்பிக்கையும் நாங்கள் வேண்டியிருக்கிற விண்ணப்பத்தையும் ஏறெடுத்து கேட்டு அருள் புரிய வேண்டும் என்று எங்கள் ஆண்டவரும் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையத்திலே கேட்கின்றோம் எங்கள் உயிருள்ள நல்ல தந்தையே. ஆமென், ஆமென். மாண்பு 2 கீதத்தை பாடி ஆசீர்வாதத்தை பெற நாம் தயாராவோம். அனுமானத்தை
தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக, புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதர் இதனை அறிய இயலா குறையை நீக்க விசுவாசத்தின் உதவி பெறுக. பிதாவர்க்கும் சுதனவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியார்க்கும் மீட்பின் பெருமை மகிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக. இருவரிடமாய் வருகின்றவராம், இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சமப்புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. வல்லமையின் தெய்வம் நமத்திலே எழுந்தருளி வருகின்ற அற்புதமான நேரம் இது. எனவே அவரை உற்று நோக்கி அவர் கொடுக்கின்ற ஆசீர்வாதத்தை நிறைவாய் பெற்றுக் கொள்வோம். வல்லவரே நல்லவரே என்ற பாடலை அனைவரும் பாட சிறப்பாக கடந்து வருகின்ற ஆசீர்வாதத்தை நாம் விட்டுவிடாமல் பற்றி பிடித்துக் கொள்வோம். வல்லவரே நல்லவரே ஆராதனை வல்லவரே நல்லவரே ஆராதனை ஆராதனை வல்லவரே நல்லவரே ஆராதனை ஆராதனை வல்லவரே நல்லவரே ஆராதனை ஆராதனை வல்லவரே நல்லவரே ஆராதனை அனைவரும் இயேசுவின் இருதயமே என்ற பாடலை சேர்ந்து பாடுவோம். இயேசுவின் இருதயமே எங்கும் நிறைந்தேடும் அருள்மயமே, உந்தன் ஆசியும் அருளும் சேர்ந்து வந்தார் எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே.
இயேசுவின் இருதயமே, எங்கும் நிறைந்தேடும் அருள்மயமே, உந்தன் ஆசையும் அருளும் சேர்ந்து வந்தால் எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே. இறைவனுக்கு இதயம் உண்டு, அந்த இதயத்தில் இரக்கம் உண்டு. இறைவனுக்கு இதயம் உண்டு, அந்த இதயத்தில் இரக்கம் உண்டு. என்றும் இறங்கிடும் இறைவன் இருப்பதனால் எங்கள் அனைவருக்கும் வாழ்வு உண்டு. என்றும் இறங்கிடும் இறைவன் இருப்பதனால் எங்கள் அனைவருக்கும் வாழ்வு உண்டு. இயேசுவின் இருதயமே, எங்கும் நிறைந்திடும் அருள்மயமே, உந்தன் ஆசையும் அருளும் சேர்ந்து வந்தால் எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே. நித்திய சுதிக்குரிய பரிசுத்தர் கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். நித்திய சுதிக்குரிய பரிசுத்தர் கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். நித்திய சுதிக்குரிய பரிசுத்தர் கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். தந்தை, மகன், தூயாவியாரின் பெயராலே ஆமேன்.